துபாய் விமான நிலையம் தற்காலிகமாக விமான சேவையை நிறுத்தியுள்ளதாக தற்போது அறிவித்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் அருகில் உள்ள எரிபொருள் டேங்கர் ஒன்றில் ட்ரோன் சம்பந்தமான தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது. துபாய் சிவில் பாதுகாப்பு குழுக்களால் இந்த தீ விபத்து வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டதாக எமிரேட்ஸ் ஊடக அலுவலகம் இன்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் விமான நிலையத்தில் விமான சேவைகளை நிறுத்துவது அனைத்து பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் என துபாய் விமான நிலையம் கூறியுள்ளது. மேலும் பயணிகள் தங்கள் விமானங்கள் தொடர்பான சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு அந்தந்த விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் காரணமாக நாங்கள் எந்த காயங்களையும் பதிவு செய்யவில்லை என கூறியுள்ளது. இந்த சம்பவத்தின் விளைவாக எமிரேட்ஸ் துபாய்க்கு செல்லும் மற்றும் புறப்படும் அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும், எனவே புதுப்பிப்புகள் கிடைக்கும்போது செய்திகள் பகிரப்படும் என்று விமான நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியன்று ஆரம்பித்த மோதலில் இன்னும் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் 17வது நாளான இந்த நாளில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதேபோல் கடந்த மார்ச் 11ஆம் தேதி துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே 2 ட்ரோன்கள் விழுந்தது. ஆனால் அவை எந்த சர்வதேச மையத்திலும் விமான போக்குவரத்தை பாதிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.